ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மா இஞ்சி தொக்கு எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் மா இஞ்சி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மா இஞ்சி இஞ்சி மாதிரியவே இருக்கும். இதோட வாசனை மாங்காய் மாதிரி இருக்கும். கடைகளில் கிடைக்கும். கண்டிப்பாக கேட்டு இது மாதிரி தொக்கா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவும் நல்லது. சாதத்தோட இட்லி தோசை இதுகளை சைடுஸாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா துருகிக்கலாம். நான் இப்போ துருக தான் போகிறேன். இந்த மாதிரி துருகி செய்யும்போது ஈஸியாக வெந்துடும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே துருகி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். துருகிய இந்த இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. வதக்கும் போதே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பிக்கிளுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொன்னிறமாகி வாசனை வரும் வர வறுத்துக்கிறேங்க. கடுகு படபடன்னு பொரியும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கிறேங்க. அடுத்து இஞ்சி நல்லா வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகா, பெருங்காய பவுட்ரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு வெந்தயம் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா சூடு எண்ணதும் அந்த இஞ்சியோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணும்போதே அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகும்போது ஃபைனலாக 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சூப்பராக கமகமனு வாசனையான இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.